வாராமலிங்கம், உனக்காக தான்ப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். சார், மீனா, சிவாஜி சார், உங்களை பார்க்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் சார். அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும்பா. என்ன விஷயம் சார்? இங்க ஏதாவது ஷூட்டிங்கா? இல்லையே, கூட யாரும் இல்லையே. என்ன புரிஞ்சு போச்சு. உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கும். நீங்களும் தினம் உழைக்கிறீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு வந்திருக்கீங்க, அதானே சார்? என் தொழில எனக்கு என்னைக்குமே ஓய்வு கிடையாதுப்பா. இதுக்கிடையில உன்னை சந்திக்கிறதுக்காக உனக்கு 3 லெட்டர் போட வேண்டியதா போச்சு. அந்த கடிதாசி எல்லாம் நீங்களா போட்டீங்க? ஐயோ, என்ன ரொம்ப குழப்பிட்டீங்க சார். பேங்குக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே. இருந்தாலும் சிவாஜி சார், உங்களை நேர்ல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்படியே அதுல ஒரு கையெழுத்து ஒண்ணு போட்டு கொடுத்துருங்க. அப்பதான் பேங்க்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களை மீட் பண்ணதான் நம்புவாங்க சார். தேங்க்யூ சார். அன்புடன் கடவுள். உங்களுக்கு ரொம்ப டெரிபிள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நீங்க இந்த திருவிளையாடல் திருவள்ளி படத்துல தான் கடவுளா தத்ரூபமா நடிச்சிருக்கீங்க. அதுக்காக கடவுள்னே கையெழுத்து போட்டா எப்படி சார்? நீங்க சிவாஜின்னு போட்டு கொடுத்தாதானே எனக்கு ஊர்ல காட்டுறதுக்கு பெருமையா இருக்கும். என் கையெழுத்தை தானப்பா நான் போட முடியும். சிவாஜி கையெழுத்து சிவாஜி தான் போடணும். நான் போட்டேன்னா போர்ஜரி ஆயிடுமே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் சிவாஜி இல்லப்பா, கடவுள். கடவுளே, கூப்பிட்டியாப்பா? சார், ஏன் சார் என்ன வர வச்சு இப்படி குழப்புறீங்க? சோ, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? நீ ஒண்ணு செய், நேரா கீழே போ. 18வது மாடியில இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வா. I will wait for you. Yes, sir. I will go. கண்டிப்பா I will go. சார், 1 minute. இங்க 18வது மாடியில சிவாஜி கணேஷ் இருக்காரு. ஏதாவது ஷூட்டிங்கா? 18வது மாடியா? மாடி காலி போல் இருக்கு. இருக்கிறதே 4 மாடி தான். இருக்கிறதேனா போய் கட்டினதே 4 மாடி தானா? சரியான பேக்கு. அன்னைக்கு பேங்க்ல பார்க்கும்போது நினைச்சேன். என்ன பேக்குன்றா? 1 2 3 அங்க. ஐயப்பா, விநாயகா, முருகா, கிருஷ்ணா, வெங்கடாச்சலபதி, அல்லாஹ், புத்தர், இயேசு, அதையும் சொல்லு. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. எனக்கு 4 மாடி உள்ள இந்த கட்டடத்துல லிப்ட் என்ன 18வது மாடிக்கு கொண்டு வந்துருச்சே. ஐயப்பா, நீ மேல வந்தது லிப்ட்ல இல்லப்பா, கிஃப்ட்ல. நீ எப்பவும் 18 படியே கடந்துதானே சுவாமி தரிசனம் பண்ணுவேன். அதனாலதான் 18வது மாடிக்கு வாப்பான்னு சொன்னேன். ஐயப்பா சார், என் கண்ணுக்கு நீங்க இன்னும் சிவாஜி கணேசனாவே தெரியுறீங்களே. இப்போ உனக்கு என்ன வேணும்? நிஜமான சிவாஜி கணேசனை பார்க்கணும், அவ்வளவுதானே? கண்ண முடிக்க. இப்ப பாரு சார். கடவுள் சார், பாத்துட்டேன். கடவுள் சார், சிவாஜி சார் வீடே தெரியுது. சிவாஜி சார் ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. கார்ல இருக்காரு சார். சார், இப்ப அவர் ஸ்டுடியோ கொண்டாரு. பிரசாத் ஸ்டுடியோ தானே? மேக்கப் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்காரு சார். கோட்டு மாட்டிக்கிட்டாரு. எந்த கெட்டப்ல இருந்தாலும் சிவாஜி நல்லா இருக்காரு சார். நான் ஒரு இல்யூஷன், மாயை. நீங்க ஏன் இந்த உருவத்துல வந்தீங்க? சிலருக்கு சிலருடைய உருவங்கள் மனசுல பதிஞ்சு போகும். நீ சிவாஜியுடைய பரமரசிகன், அதனால்தான் அவர் மாதிரியே வந்திருக்கேன். நமக்குள்ள நெருங்கிய உறவு ஏற்பட வேண்டாமா? அதனால்தான் இந்த உருவம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு உருவமே கிடையாது. நான் ஒரு அரூபம். தன்னை கடந்தும் உள்ளும் இருப்பதால் என்ன கடவுள்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். கடவுள் சார், உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தினம் கும்பிடுற கோடிக்கணக்கான பக்தர்களை விட்டுட்டு சாதாரண பேங்க் கிளார்க் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்களே, அதை நினைக்கும் போது ஒண்ணுமே புரியல. பைத்தியக்காரா,
10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்திட்டு 10 லட்சம் ரூபாய் லாட்டரியில் அடிக்கணும்னு நினைக்கிறாரே, அந்த ஜனக்கூட்டத்துல மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வேண்டிக்கிறப்பார். அதனால்தான் உன்னை நான் செலக்ட் பண்ணேன். யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களதான் கடவுளும் நேசிப்பார். சார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். கடவுள் சார், என்ன எதுக்காக கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாமா? நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் செய்வேன்னு பகவத்கீதையில சொன்னேன்ல, அந்த வார்த்தையை இப்ப என்னாலே காப்பாற்ற முடியாது போல இருக்கே. ஏன் சார்? முன்னெல்லாம் கம்சன், இரணியன், ராவணன்ட்டு ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அரக்கம் தான் இருந்தான். கடவுளுக்கு வேலை சுலபமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இருக்காங்க. அவங்க அழிக்கிறதுக்கு கடவுள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் போதாது. தன்னை மீறிய ஒரு சக்தி, அதுதான் கடவுள். அது இருக்குங்கிறதே ஜனங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு, அது உண்டுங்கிறத மக்கள் உணரணும். அந்த வேலையை நீ தான் செய்யணும். அதுக்காக தான் உன்னை என் தூதுவனா தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அப்படி கேள். நான் அடிக்கடி சொல்ற உபதேசங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல். குறிப்பா பத்திரிகைக்காரர்களுக்கு எடுத்துச் சொல். நான் பல ரூபத்துல உன்னை சந்திப்பேன். என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னா யார் இப்படி கை காமிக்கிறாங்களோ அவங்க ரூபத்துல நான் இருப்பேன். சார், கடவுள் சாட்சியா, உங்க சாட்சியா நீங்க எடுத்து சொன்னது இந்த உலகம் பூரா சொல்றேன். ஆனா நான் சொல்றதை யாரும் நம்பலன்னா? கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ப மாட்டாங்க, போக போக நம்புவாங்க. நீ ஒரு காரியம் செய். இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தன் உங்க ஆபீஸ்க்கு புதுசா மேனேஜரா வந்திருக்கான். சாயந்தரம் அவன் சைக்கிள்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஏற்படும் சொல்லி பாரு. அதுக்கப்புறம் உன்னை நம்புவாங்க. பை த பை, கோயில் குளங்களுக்கு நீ போக வேண்டியதான், தப்பு இல்ல. ஆனா ஆபீஸ்க்கு நேரத்தோட போ. செய்யும் தொழிலே தெய்வம். கடவுள் சார், ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். முதல்ல உன் சாப்பாட்டுக்கு வழியை பாரு. அது நீங்க பாத்துக்குவீங்களே. விபூதி பிரசாதம் ஏதாவது இருக்குங்களா? பரதேசி, நானே நேர்ல வந்திருக்கேன். இன்னும் என்னோட விபூதி பிரசாதம். போய் வேலையை பாரு. பிளடி ஃபூல். கடவுள் என்ன செல்லமா இங்கிலீஷ்ல திட்டிட்டார்.